கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தி நேரோ கேட் மினிஸ்ட்ரிஸ் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாட்களின் தேவையை குறித்து ஒரு முக்கியமான ஒரு ஜெப குறிப்பை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறோம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருக்க அவன் நன்மை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. ஒருவனுக்கு நன்மை செய்ய பலன் இருக்கும்போது அவன் அந்த நன்மையை செய்தாக வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் அது அவனுக்கு பாவம் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போது இந்திய தேசத்திலே தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்காய் அநேகர் பாரப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். உபவாசம் இருந்து ஒருமனப்பட்டு ஜனங்களோடு சேர்த்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற காரியங்கள், அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கும் தேவன் ஜெபிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து பார்க்க வேண்டும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் நல்ல பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியுமாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எல்லா ஜனங்களுக்காகவும் ஜெபம் செய்ய வேண்டுமாம். அது மாத்திரமல்ல, 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி. நாம் சமீபத்திலே பல வன்முறை சம்பவங்களை கேள்விப்பட்டிருப்போம். குறிப்பாக மணிப்பூரில் போன்ற சம்பவங்கள், மணிப்பூரில் நடந்த சம்பவங்களை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். நாம் இருக்கிற இந்த தேசத்திலே அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருப்பது மிகவும் வேதனையான ஒரு சம்பவம். நம்முடைய மாநிலத்திலே இப்படிப்பட்ட பிரச்சனை வராதபடிக்கு நாம் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு அதிகார பொறுப்பில் இருக்கிற யாவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், நடந்து கொண்டிருக்கிற தேர்தலுக்காக, ஒவ்வொரு தேர்தலுக்காகவும், தேர்தல் நடைபெறும் இடங்களுக்காகவும், பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்காகவும், இன்னுமாய் தேர்தல் நடத்துகிற அதிகாரிகளுக்காகவும் கூட நாம் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னுமாய் மதி மயக்கத்தினால் மயங்கி போய் ஜாதி மதம் என்று சொல்லி, தனக்கு வேண்டியவர்கள் என்று சொல்லி ஜனங்கள் வாக்களிக்காதபடிக்கு உண்மையாய் ஜனங்கள் சிந்தித்து வாக்களிக்க நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த இருதயத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க நமக்கு தேவன் நேரத்தையும் ஜெபிக்கிற ஜெப ஆவியையும் கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஒரு வேளை ஜெபிக்காமல் போனால், முன்கூட்டியே சொன்ன அந்த வேத வசனத்தின்படி ஒரு நன்மை செய்ய அறிந்திருக்க நன்மை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த பாவத்தை நாம் சுமக்காதபடிக்கு நாம் பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும். இந்த தேர்தல் நியாயமாய் நடைபெற வேண்டும் என்று நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து தேவன் நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துவார், பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.